ஜைனர்கள் வாழ்ந்த ஊருக்கு விட்டலதேவன் என்ற ஜைனராஜா இருந்தார். ராமானுஜரின் பக்தனான அந்த ராஜாவுக்கு ராமானுஜர் வைஷ்ணவ தீட்சை வழங்கி விஷ்ணுவர்தனன் என்ற பெயரையிட்டார். ராமானுஜர் கொண்டு வந்திருந்த திருமண் காப்பு தீர்ந்தது. திருமண் இல்லை என்றால் எப்படி திருவாராதனம் பண்றது என்று திகைத்து ராத்திரி பூரா தியானம் பண்ணிக்கொண்டு ராமானுஜர் இருந்தார். எம்பெருமாளே கனவில் தோன்றி அருகில் இருக்கும் பெரிய மலைக்கு வருமாறு ராமானுஜரிடம் கூறினார். அந்த பெரிய மலையே தற்போது மேல்கோட்டை அருகில் இருக்கும் யாதவாத்ரி. அங்கு ராமானுஜர் வந்தவுடன் எம்பெருமாள் அவருக்கு காட்சியளித்து, இந்த ஊரின் மண்ணே திருமண்தான் என்று கூறினார். அங்கிருந்த அனந்த சரஸ் என்ற தீர்த்தத்தில் நீராடிய ராமானுஜர் அந்த ஊர் மண்ணையே திருமண்ணாக வைத்துக் கொண்டு அனுஷ்டானங்களை முடித்தார். அன்றிரவே மீண்டும் கனவில் தோன்றிய எம்பெருமாள், இந்த காட்டில் யாம் எழுந்தருளி இருக்கிறேன் என்று பெருமாள் இருக்கும் இடத்தை ராமானுஜருக்கு தெரிவித்தார். உடனே அந்த இடத்திற்கு ஓடிய ராமானுஜர் அங்க பாம்பு புத்து போல் இருந்தாலும் உள்ளே பெருமாளை இருப்பது ராமானுஜருக்கு தெரிந்தது. உடனே பால் அபிஷேகம் செய்து பாம்பு புத்தை கரைத்ததும் மூலவர் கிடைத்தார். மூலவருக்கு தான் திருநாராயணன் என்று பெயர். பெருமாளை எழுந்தருள பண்ணி ஆடி பாடி மேனி சிலிர்த்து பிரேம பக்தியினால் பரவசமாகி ராஜா விஷ்ணுவர்தனனை அழைத்து கோவில் திருப்பணி செய்யுமாறு கூறினார்.